ஹலோ வாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து வீட் வேக்ஸ் ஸ்ட்ரிப்பை வச்சு எப்படி வந்து ஐப்ரோஸும் அப்பர் லிப்பும் எடுக்கிறது டிஐ இதை பார்க்க போகிறோம். இதை வச்சு நிறைய பேர் வந்து ஹேண்ட்லேயும் லெக்லேயும் தான் ஹேர் எடுப்பாங்க. அண்டர் ஆர்ம்ஸ்லாம் எடுக்க முடியாதுன்னா வந்து அங்கெல்லாம் வந்து திக்காக வளரும் ஹேர். ஸோ இதை வச்சு எடுக்க முடியாது, எடுத்தாலும் வராது. அந்த பிசு பிசுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே தான் இருக்கும் அந்த பீஸ்லேயே. பட் லெக்கு ஹேண்ட்லாம் வந்துடும், ஈஸியாக வந்துடும். ஒரே இதுவாக இதுவாகிடும், வலியோ போயிடும். நம்ம த்ரெட்லலாம் பண்ணிங்க அப்படின்னா வந்து இங்கெல்லாம் வந்து வலிக்கும் சில பேருக்கு. அதே போல் அப்பர் லிப்லலாம் வந்து த்ரெட் பண்ணுவாங்க, த்ரெட்டிங் பண்ணுவாங்க. ஃபேஸ் வேக்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஃபேஸ் த்ரெட்டு வச்சு ஃபுல்லாக வேக்ஸ் பண்ணுவாங்க ஃபேஸ். அந்த மாதிரிலாம் வந்து இது வச்சும் பண்ணலாம். பட் வந்து இதில் நிறைய இது இருக்குது, வெரைட்டி இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது நார்மல் ஸ்கின். என்னோட ஸ்கின் வந்து இப்போ நான் எதுவுமே போடல ஃபேஸில். இது வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது. அதே போல் சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் வீட்லேயே. ஸோ உங்களோட ஸ்கின் எதுவும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டிப் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் என்ன பண்ணோம் அப்படின்னு. சில பேருக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ட்ரையாக இருக்கப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இந்த ஸ்டிப்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு இது பண்ணி வச்சு இதுவாச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செட் ஆகலைன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா ஃபேஸ் இது கையில் வந்து எல்லாருக்கும் வந்துடும். ஃபேஸில் வந்து சில பேருக்கு ரொம்ப திக்காக வளரும் இந்த இடத்துல ஹேரு. அதே போல் ஐப்ரோஸ்லையும் வந்து திக்காக இருக்கும். எனக்கு வந்து ஐப்ரோஸ்லாம் திக்காக தான் இருக்கும் ஹேரு. இந்த இடத்துல வந்து திக்காக இருக்காது, மெலிசாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து த்ரெட்டிங் பண்ணாவும் திக்காக ஹேரு. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நான் பண்ணி இது இருக்கும், எனக்கு திக்கானது இல்லை ஹேரு. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன், இது வந்து நார்மல் வேக்ஸ் ஸ்டிப், ஓகேங்களா. இதை வச்சு தான் இப்போ நான் என்னோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண போகிறேன். எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள், ஓகேங்களா. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து 2-3 வாட்டி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் நீங்கள் பண்ணும்போது நார்மலாக நீங்கள் அப்பர் லிப்பில் பண்ணிங்கனாலே, த்ரெட்டிங் பண்ணிங்கனாலே ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்கும் அங்கங்கே. ஏன்னா அது வந்து ஸ்கின்னோடு சேர்ந்து பண்ணும்போது அது வீங்கிடும். அதே போல் தான் இங்கேயும் இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் ஆகும். இந்த இடத்துல அவ்வளோ ஆகாது. இந்த இடத்துல பண்ணும்போது வந்து ரொம்ப இந்த மாதிரி சில பேருக்கு பீல் ஆகிட்டு வந்துடும் ஸ்கின்னே த்ரெட்டிங் பண்ணும்போது. இதில் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் வரும், அந்த மாதிரி லைட்டாக வீங்கிடும். பட் எல்லா பிளேஸ்லையும் அந்த மாதிரி ஆகாது. நான் என்னோட ஸ்கின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். இப்போ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து 8 பீசஸ் இருக்கும். இது 20 10 வரும், 10 ஸ்டிப்பு வரும். இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது ஒன்று கணக்கு வரும். ஸோ அதுதான் வந்து 20 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில், ஓகேங்களா. இங்கே பாருங்க 20 மென்ஷன் பண்ணிக்கிறது அதான். ஆனால் இது ஒரு ஃபுல்லாக வந்து 10 தான் வரும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை வந்து ஒன்றே மட்டும் எடுத்துக்கிறேன். ஒன்றே எடுத்துகிட்டு சிசர் இருக்குது பார்த்தீங்களா, சிசர் வந்து இதை வந்து இப்போ என்ன பண்ணுங்கள், 2 கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்க, நான் கட் பண்ணுறேன் பாருங்க. இதை வந்து 4 கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 வரும், இதில் 2 வரும். இந்த மாதிரி வந்து 2 கட் பண்ணிக்கோங்க. 2 கட் பண்ணிங்க அப்படின்னா 4 வரும். இப்போ இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஃபேஸில் எதுவுமே போடல, ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பவுட்ரு மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு. அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பேசக்கூடாது, ஓகேங்களா. நான் வீடியோக்காக பேசுகிறேன். நீங்கள் பேசாமல் லைட்டாக சும்மா லைட்டாக தான் நான் பண்ணுறேன், ஓகேங்களா. அது ஒட்டுறதுக்காக. இந்த சைடு ஏன் இப்படி இருக்குன்னா, இப்படி தான் நம்ம எடுக்கணும். ஆப்போசிட்டில் தான் ஹேர் வந்து இப்படி தான் வளரும். நம்ம இப்படி எடுத்து அதான் இது வரும். ஸோ அதனால தான் நான் இந்த டைரெக்ஷனில் இப்படி இருக்கேன். நீங்கள் இந்த டைரெக்ஷனில் ஒட்டக்கூடாது. இது வந்து இந்த சைடு வர மாதிரி ஒட்டக்கூடாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது, ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்று ஒட்டுங்க. நான் வீடியோக்காக 2 ஓட்டுறேன். இப்போ ஒட்டிட்டு டக்குன்னு என்ன பண்ணுங்க, இது பிச்சிடணும், அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளோ ஹேர் இருக்குன்னு. வீடியோவில் தெரியுதா? ஓகே. இதில் வந்து குட்டி குட்டி ஹேர் எல்லாமே மேக்ஸிமம் வந்துருச்சு, எனக்கு தெரியும். மீசையை வழிச்சு விட்ட மாதிரி இருக்குது, ஓகே. ஸோ அதே போல் தான் இந்த சைடு வந்து பட்டுன்னு எடுத்துருங்க, வலிக்காது அவ்வளோவா, ஓகே. இங்கே பாருங்கள் நிறைய
இது வந்து நான் இந்த சைடு ஓட்டியிருக்கேன், இந்த இது வந்து இந்த சைடு ஓட்டியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு எப்பயுமே வந்து ஹேர் வந்து இப்படி தானே வளருது, இந்த சைடு வந்தால் நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் வந்து இழுக்கணும். ஸோ மேலே இருக்க ஹேர்லாம் இருக்குல்ல, அது நல்லா வந்து இப்படி ஏதாவது பேண்டு மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ எதுவும் போடல. ஓகே, நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஹேர் பேண்டோ அந்த மாதிரி வந்து எதாவது இப்படி போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு எதுவும் போடல. இந்த ஹேர் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்படி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை, இது வந்து ரொம்ப ஈஸி. மேலே எடுக்கிறது ஈஸி, மேலே மட்டும் எடுத்திங்கனாலும் போதும். அது ஷேப் பண்ண மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை, எல்லாமே பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஷேப் வந்துருக்குது. இப்போது ரொம்ப நேரம் ஆகவே காத்துக்கிட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பயமாக இருக்கும், என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. போக போக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். இதுலேயே பாருங்க, நீங்கள் ஐப்ரோஸ் த்ரெட் எந்த இடத்துல இன்னும் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. தெரியுதா நான் பண்ணியிருக்கிறது? ஐப்ரோ பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் எடுத்துருக்குறது அங்கங்கே வந்து ஷேவ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வரும். இதில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து சும்மா கீழே மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து இதை ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து ஓட்ட போகிறேன். இது வந்து ரெண்டாக வரும். இப்படி ரெண்டாக பிரிச்சுன்னா ரெண்டாக வரும். பாருங்க, கண்ணாடி பார்த்து ஓட்டிட்டேன். இந்த கேமராவில் தெரியும். இப்படி ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு இது எந்த டைரெக்ஷன்லாம் எடுக்கலாம். இனி இப்படி எடுக்க முடியாது. இதை நிறைய ஒயிட் ஹெட்டோடு சேர்ந்து வந்துடும் இது. ஓகே, ஸோ இது ஒன்று எடுத்தாச்சு. அதே போல் வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. மூக்கில் இருக்க எல்லா குட்டி குட்டி ஹேரும் ஃபுல்லாக வந்துருச்சு இதில். ஸோ உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், பேசி கொஞ்சம் இதுவான மாதிரி தெரியுதா? இந்த இடத்துல மெயினாக தெரியும் ஐப்ரோ பண்ண மாதிரி. அதே போல் வந்து கீழே வந்து இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா குட்டி நான் கட் பண்ண மேலே கட் பண்ண முடியல பார்த்தீங்களா? அதே போல் வந்து கீழே இந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா ஐஸ் வந்து இது. ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். மேலே வந்து நான் கீழேயும் பண்ணுவேன். ஸோ உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக வந்து நான் எப்படி கீழே கட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். பாருங்கள், பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். அதே தான் ஐப்ரோஸ் மேலே பண்ண முடியுங்களா? அதே தான் இந்த அளவு கட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணேன், இப்போ நான் ரெண்டாக கட் பண்ண போகிறேன். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை வந்து இப்போ நான் இப்படி ஒட்ட போகிறேன். இன்னொன்று இருக்கிறத இப்படி ஒட்ட போகிறேன். நான் மேலே இந்த சைடில் பண்ணல, நான் உங்கள் சும்மா இதுக்காக தான் பண்ணுறேன். எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த இதே போல் வந்து இந்த இடத்துலையும் பண்ணலாம். அதே போல் வந்து இதை வந்து நான் இப்படி ஒட்டிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிறத இப்படி ஒட்ட போகிறேன். ஓகே, இது வந்து பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும், பட் பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து இப்போ வச்சு காட்டுறேன், ஒட்டி காட்டுறேன் இப்போ எப்படி இருக்குன்னு. எப்படி ஒட்ட மட்டும் ஃபுல்லாக அவுட்கம் எப்படி இருக்குது அப்படின்ற பாரு. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து இப்படி ஒட்டியிருக்கேன். இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல வந்து இப்படி ஒட்டியிருக்கேன். இது வந்து இப்படி எடுக்கிறதுக்கு. அதே போல் தான் இந்த சைட்லையும் இங்கே இப்படி எடுக்கிறதுக்கு, இந்த சைடில் வந்து இப்படி எடுக்கிறதுக்கு. நான் இங்கே வந்து பண்ணலை, நீங்கள் வந்து இந்த சைட்லேயே பண்ணிக்கலாம். ஓகே, ஹேரை வந்து நல்லா இப்படி கட்டிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ்? நான் மூக்கில் பண்ணது, இந்த இடத்துல பண்ணதுலாம். ஏன்னா எனக்கு நிறைய இருந்துச்சு இந்த இடத்துல பண்ண. நான் 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதனால் ரொம்ப நாள் வச்சு பண்ணிட்டு தான் பண்ணுறேன் உங்களுக்காக. ஓகே, இப்போ நான் வந்து எடுக்க போகிறேன். டக்குன்னு எடுத்துடணும். ஒரே பொறுமையாக எடுத்திங்கன்னா வராது. ஐப்ரோ பண்ணாலும் கூட பண்ணி பண்ணி வலிக்கும். இது வந்து ஒரே இதுவாக வந்துடும். டிக்கான ஹேரே வந்துருக்கு இதில்.
அதே போல் தான் இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக தான் வலிக்கும், வலிக்காமலாம் எதுவுமே இருக்காது. சுருக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க. தெரியுது அவங்களுக்கு நான் ஐப்ரோ பண்ண மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இந்த ஃபேஸ். அதே போல் தான் இங்கேயும் ஓகே. இதுதான் இப்போ என்ன பண்ணோம், இப்போ ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது பார்த்தீங்களா? பிசு பிசுன்னு இருக்கிறதுக்கு என்ன பண்ண தெரியுது உங்களுக்கு என் ஃபேஸில் டிஃப்ரென்ஸு? ஐப்ரோ பண்ண மாதிரி இருக்கும் பாருங்க இந்த இடத்துல. எனக்கு இந்த இடத்துல சென்டரில் கொஞ்சம் ஹேர் இருக்கும், ஸோ அதெல்லாம் நான் எடுக்கல. மூக்கில் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. நான் உங்கள் வீடியோக்காக சும்மா போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துலலாம் இருக்கும், நிறைய பேர் ஃபேஸ் ஃபுல்லாக எடுப்பாங்க. அதே போல் இங்கே இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக. இது வந்து பண்ணாலுமே டக்குன்னு வளராது. ஐப்ரோ த்ரெட்னிங் வந்து பரவாயில்ல, அடிக்கடிக்கு வளர்ந்துட்டே இருக்கும். இது பண்ணிங்கன்னா ரொம்ப டக்குன்னு வளராது, கொஞ்சம் லேட் ஆகும் வளர்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வேக்ஸ் ஸ்டெப்பு வச்சு ஃபேஸ் ஐப்ரோஸும் அப்பரில் பியூட்டி எடுக்கிறதுன்றது காட்டினேன். ஓகே. இது வந்து பயப்படுறதுலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக கீழே வந்து நீங்கள் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஓட்ட மாட்டாங்க, அதே போல் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா கண் இல்லை. அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது மேலே இதெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம், இதுவும் கூட ஈஸியாக எடுத்துடலாம். இது பண்ணி எடுக்கும் போது விவரங்க இதுவும் ஆகலை. இது இந்த இடத்துல நான் இந்த இடத்துல சரியாக எடுக்கலை, அப்புறம் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இன்னும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், ஃபேஸில் எதுவும் போடாததுனால. இப்போ என்ன பண்ணணும், இந்த பிசு பிசுலாம் இருக்கிறது போகிறதுக்காக தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நான் அதையும் காட்டுறேன். நான் வந்து குங்குமாதி தேங்காய் தான் எடுத்துருக்கேன். நான் மசாஜ் பண்ண மாதிரியே இருக்கும், அப்படி இது பண்ண மாதிரியே இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம வேக்ஸில் பண்ணியிருக்கோம். என்கிட்ட எடுத்துக்கோங்க. ஓகே. ஃபேஸ் ஃபுல்லாக தான் அப்ளை பண்ணுறேன், ஏன்னா பிசு பிசுன்னு ஒட்டும். நான் ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணல, அதனால வந்து உங்களுக்கு நான் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணதுக்கு அப்புறமே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபேஸ் எதுவும் போடாதீங்க. இது ஆயிலே வந்து ஓகே ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு மசாஜ் பண்ணுங்கள். பண்ணிட்டதுக்கப்புறம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வரேன். ஓகே. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன், இப்போ வரேன். ஓகே. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் பாருங்க. அதே போல் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது, அது வந்து பண்ணும்போது அந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆலோவேரா ஜெல் ஏதாவது மாய்ஸ்சரைசர் தரட்டிங்க அப்படின்னா இதுவாகிடும், நார்மல் ஆகிடும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டிஃப்ரென்ஸ். இப்போவே நீங்கள் வேக்ஸ் பண்ண மாதிரி ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணால் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும்ல ஃபேஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஈஸியஸ்ட் வே. இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதே போல் வந்து இது ஃபுல்லாக பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இங்கே எங்கேயாவது பண்ணி இப்படி எடுத்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே இந்த இடத்துல பண்ணாதீங்க, கீழே இந்த இடத்துல பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடத்துல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் மேலே இதெல்லாம் பண்ணலாம். ஸோ எப்பயுமே வந்து இப்படி ஹேர் வந்து இந்த டைரெக்ஷனில் வளர்ந்துச்சு அப்படின்னா நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் வந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து ஹேர் உடனே வரும். நீங்கள் இப்படியே பண்ணி திரும்ப இப்படியே ஒன்று எடுத்தீங்கன்னா வராது. ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதே போல் வந்து நிறைய வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க்யூ.